வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆர்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி சார் வந்திருக்காங்க. உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை கால் பண்ணி கேளுங்க. முதல்ல சாரை வெல்கம் பண்ணிடலாம். நமஸ்காரம் சார். வணக்கம்மா சார். காலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. தன்னம்பிக்கை வளர எந்த கோவிலுக்கு போகலாம் சார்? திருக்காட்டுப்பள்ளின்னு இருக்குமா, நாகை மாவட்டத்தில் தெரியாதவர்களே இருக்க மாட்டேது. அந்த கோயிலில் ஆரணேஸ்வரர் திருக்கோயில் என்பது பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான சிவன் கோயில், தேவாரம் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான சிவன் கோயிலாக காட்சியளிக்கிறது. சுயம்பு லிங்கத்தின் அமைப்பாக இங்கே இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தி. அடுத்ததாக இந்த கோயிலில் ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா தசலிங்கம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் ஒரு லிங்கத்திற்கு ரெண்டு பானகமாக இருக்கக்கூடிய அதாவது ஒரு லிங்கத்திற்கு 2 பானங்கள் இருப்பது ஒரு விசேஷமான அமைப்பாக காணப்படுகிறது. தாயார் அகிலாண்டேஸ்வரி. இந்த கோயிலில் வந்தால் எந்த காலகட்டத்திலும் தன்னம்பிக்கை வளரும் என்பது ஐதீகம். எல்லாவற்றிலும் தன்னம்பிக்கை இல்லாமல் எல்லாவற்றிலும் சோர்ந்து போகின்றவர்கள் எல்லாம் இந்த ஆரணேஸ்வரர் திருக்கோயில் திருக்காட்டுப்பள்ளி என்று சொல்லக்கூடிய நாகை மாவட்டத்தில் தரிசனம் செய்வது விசேஷமான பலனை விரைவிலே தரும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம். நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். உங்கள் பேர் என்னம்மா? சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. வணக்கம் சார். நமஸ்காரம். என் பேர் மணிமேலை சார். எங்கள் பையனுக்கு கொஞ்சம் கேட்கணும். சரி. பையன் ராசி துலா ராசி, சித்திரை 4ஆம் பாதம், கடக லக்னம். வயசுமா? டேட் ஆஃப் பர்த் 1984 சார். இல்லை, 1984 தெரியுது. டேட்டு டைம் இது டேட்டும் 21/1984. 21ஆம்மா? ஆமாம் சார். 21 1984. ஓ 2. சரி சரி. ஓகே ஓகே. மாசி மாதம் பிறந்தார் இல்லையா உங்கள் புள்ள? மாசி சார். மாசி. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி. 1984 கடக லக்னம், சித்திரை நட்சத்திரம், 4ஆம் பாதம். சரி, சொல்லுங்கம்மா. என்னம்மா வேணும் சார்? இப்போ பையன் ஒரு இதில் வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல, ஷேர் மார்க்கெட்டில். அதில் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. சரி. அப்புறம் இப்போ கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பண்ணலையும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. குழந்தை பிறந்துச்சு. இருந்தாலும் இன்னும் ஒன்றுமே வேலையும் ஒன்றும் சரியாக அமையல. அதுக்கு என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க சார். அதாவதுமா, பையனுடைய ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த திசையாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசையாக இருக்கட்டும், மிக கவனமாக இருக்கணும் என்றது ஜோதிடத்தின் விதி. இப்போ பையனுடைய இதில் குரு திசை கடைசியாக இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசை என்பதையும் கவனத்தில் கடக லக்னத்துக்கு என்பதனால் இந்த 2 திசைகளிலும் மிக கவனமாக இருக்கணும் என்பது ஜோதிடத்தின் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரே ஒரு விஷயம்னா, ஃபஸ்ட்டு அவரை சேஃப்டி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக திருக்கடையூர் செல்ல சொல்லுங்கள். நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கிறனால திருக்கடையூர் பக்கம்தான். வருடத்துக்கு 2 முறை திருக்கடையூர் செல்வதும், சிவன் வழிபாடு செய்வதும், அம்பாளுடைய வழிபாடு செய்வதும், அங்கே இருக்கின்ற கால சம்மார மூர்த்தி என்று சொல்லக்கூடிய மார்கண்டேயர் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய சிவன் மார்கண்டேயர், அப்பொழுது அடுத்ததாக இருக்கக்கூடிய மிருத்யுஞ்சய எந்திரத்தையும் வழிபாடு பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணி அபிராமி அந்தாதியுடைய அபிராமி அந்தாதி புத்தகத்தை வைத்து கொண்டு அபிராமி அந்தாதி சன்னிதானத்தில் பாடல் 21, 24, 27, 36, 40, 43, 54, 75, 90 மற்றும் 100 பயன் என்று சொல்லக்கூடிய அபிராமியின் 100 பயனோடு சேர்ந்து எல்லாத்தையும் படிப்பது விசேஷமான பலனை தரும். இந்த பாடலை அபிராமி சன்னிதானத்தில் பயபக்தியுடன் 3 முறை படிப்பதும், அங்கே இருக்கக்கூடிய அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் குருக்கள் இடத்தில் வாங்கி நல்ல விபூதி நல்ல குங்குமத்தையும் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வருவதும், எப்பொழுதெல்லாம் மனதிற்கு தெம்பு இல்லாமல் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த கோயில் சன்னிதானத்தில் அமர்வது இந்த தசைக்கு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பாதுகாப்பையும் வழங்கும். மேலும் எல்லா விதத்திலும் இவருக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதற்கு மகான்கள் வழிபாடு இவர் தொடர்ச்சியாக வைத்து கொள்வது ஏற்றத்தை தரும். சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள விநாயகர் கோயிலில் ஒரு தேங்காயை வைத்து வாசலில் விடலைக்காயாக உடைக்க பெரிய அளவு மாற்றங்களும் சங்கடங்களும் படிப்படியாக குறையும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? திருக்கடையூர்லேருந்து ஸ்ரீவித்யான்னு பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். எங்கள் ஹஸ்பண்டு கேட்கணும். சரி. அவரோட டேட் ஆஃப் பர்த் 28/4/72. சரி. 28/4 சித்திரை மாதம் இல்லையா? சரி. துலா ராசி சுவாதி நட்சத்திரம். சரி. துலா ராசி சுவாதி நட்சத்திரம் சித்திரை மாதம் பிறந்திருக்காரு. சரி, சொல்லுங்க. என்ன வேணுமா? எப்போ பிறந்தாருமா? மத்தியானம் 3:10. சரி, என்ன வேணுமா?
எங்க வீடு சொந்த வீடு அமைய மாட்டேங்குது. சரி இது எதுல மண்ணுல காய்ச்சி போட்டாலுமே இடம் வாங்கினாலுமே அது ஒரு ஏதாவது பிரச்சனையில தான் போய் முடியுது. சரி அது மாதிரி அமைப்பு அது மாதிரி விசேஷம் இருக்கிற பாதிப்பெல்லாம் இருந்தாமா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு விஷயத்துக்கு ஞாபகப்படுத்துங்க. மண் விஷயத்தில் இருக்கிற பாதிப்புகள் இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பழனி முருகருடைய தரிசனம் மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. பழனி முருகருடைய போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஒரு தரிசனம், அடுத்ததாக மாலையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார தரிசனம், அத்துடன் பழனி முருகருடைய சன்னிதானத்தில் கிடைக்கக்கூடிய சரசு விபூதியை வாங்கி கொண்டு வர சொல்லுங்கள். ராஜ அலங்கார படத்தையும் வாங்கி கொண்டு வர சொல்லுங்கள். சரசு விபூதியை வந்து கண்டிப்பாக நல்ல விபூதியுடன் கலந்து அந்த மண்ணில் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு எந்தெந்த மண்ணெல்லாம் பிரச்சனை பண்ணுதோ அந்த ஈசானியத்தில் அந்த விபூதியை நல்ல சுத்தமான தண்ணீருடன் கலந்து 3 முறை செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் ஈசானியத்தில் ஒரு குழி தோண்டி அந்த மண்ணில் அந்த 3 முறை கையிலிருந்து அந்த நீரை 3 முறை உள்ளே விடுவது மிகப்பெரிய பரிகாரத்தையும், அப்புறமா அந்த பூமிக்கு உயிர் கிடைத்து இருக்கக்கூடிய அந்த பூமி வீடு கட்டுவதற்கோ மற்ற விஷயத்திற்கோ உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்பு. பழனிக்கு போய் சரணாகதி அடைவதே இது மாதிரி அமைப்புக்கு நிவர்த்தி ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம்மா. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? திருச்சி மாவட்டத்துல இருந்து ஈஸ்வரி சுப்பிரமணியன் பேசுறாங்க மேடம். சார் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்கம்மா ஈஸ்வரி அம்மா. நமஸ்காரம். ஆமாங்க சார். வணக்கம் சார். நமஸ்காரம். எங்க வீட்டுக்காரர் ஜாதகத்தை கேட்கணுங்க சார். கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, விருச்சிக ராசி, மீன லக்னம் சார். சரி வயசுமா? வயசு 12/10/1972 சார். 72? ஆமாங்க சார். சரி 46 வயசு ஆகுது. ஆமாங்க சார். சரி கேட்டை நட்சத்திரம் சொல்லுங்க. மீன லக்னங்க சார். சரி அவருக்கு வேலைக்கு ஒரு 5-6 வருஷமாவே ஆள் அமையவே மாட்டேங்குதுங்க சார். சரி தொழில் வேற எதுவும் தொடங்கலாமா? அது ரெண்டும் கேட்கணும் சார். அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கு லேபர்ஸ் கிடைக்க மாட்டேன்றாங்க இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். சார் சார் நீங்கள் சார் வக்கரகாளி அம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவக்கரகாளி திண்டிவனத்து பக்கத்தில் போய் யாரை கேட்டாலும் வக்கரகாளின்னு கேளுங்க. திருவக்கரகாளி. அந்த திருவக்கரகாளி சன்னிதானத்தில் 49 உதிரி எலுமிச்சை பழத்தையும் குங்குமத்தையும் புஷ்பத்தையும் பசுனையும் கொடுத்து அந்த திருவக்கரகாளி அம்மனை அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலை மட்டும் 9 முறை சுத்த சொல்லுங்கள். அதோடு 40 உதிரி எலுமிச்சை பழத்தை பக்தர்களுக்கு கொடுக்க சொல்லிவிடுங்க. 9 பழம் மட்டும் கோயிலிலிருந்து வாங்கி 3 நாட்கள் 3 பழம் விதமாக ஜூஸ் சாப்பிட்டு அந்த திருவக்கரகாளி படத்தை வைத்து தினமும் தீபமேற்றி கொண்டு வர சொல்லுங்கள். 6 மாதத்துக்கோ இல்லை 4 மாதத்துக்கோ ஒரு முறை நான் சொன்ன முறையிலே பூஜை பண்ணிக்கொண்டே வருவதும் அந்த வக்கரகாளி படத்தை வைத்து பூஜை ஏற்ற கண்டிப்பாக இந்த மாதிரி பாதிப்புகளிலிருந்து நல்ல வேலையாட்கள் கிடைத்து நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான பலனை பெறுவதற்குண்டான பரிகாரம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்விகளை சொல்லுங்க சார். நமஸ்காரம். வணக்கம் சார். வணக்கம் சார். நமஸ்காரம். வணக்கம் சார். என்னுடைய கேள்வி தொழில் சரியில்லைங்க சார். உடம்பு சரியில்லாம இருந்தேன். தனுசு ராசி, தனுசு லக்னம், உத்திர நட்சத்திரம், பேர் முருகராஜா சார். சார் வயசு என்னாவது? வயசு 49. 1969 பிறந்தேன். 69. சார் 49 இல்லையா? ஆமா ஆமா சார். சார் 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 இப்போ தொழில் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கு இல்லையா? தொழில் வருமானம் சரியில்லை. இப்போ குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு மாசமா ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தேன் சார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு ரொம்ப முக்கியங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு வருடத்துக்கு 2 முறை போங்க. விடாமல் போகிறது உத்தமமான பலனை தரும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய படத்தை வாங்கிக்கோங்க. அபிஷேக விபூதி அபிஷேக குங்குமத்தை வாங்கிக்கோங்க. கோயில் சன்னிதானத்தில் இருக்கிற கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. கோயில் பொற்றாமரை குளத்தில் அமர்ந்து 9 முறை கோளர் பதிகத்தை பயபக்தியோடு சொல்லுங்கள். வெய்யூர் தோளில் பங்கன் விடுமுண்ட கண்டன் ஆரம்பிக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் அருளிய கோளர் பதிகத்தை படிப்பதன் மூலியமாக மிகப்பெரிய பலனை மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய பரிகாரமாக காணப்படுகிறது. இதை படிக்க படிக்க பெரிய முன்னேற்றமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு இல்லாமல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் விடிகாலம் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளாக வீட்டிலே அந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் படத்தை வைத்து 5 அகல் தீபம் ஏற்றிட்டு கோளர் பதிகத்தை திருப்பி ஒரு வாரமும் 9 முறை படிக்க பெரிய அளவு முன்னேற்றமும் தொழில் அமைப்பிலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம். சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்வி சொல்லுங்க சார். எந்த ஊர்ல இருந்து? விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம். சரிங்க சொல்லுங்க சார்.
டி வெங்கடேசன் 19/6/86 மணி 9:30 மணி. 86 84 86 சரி 19/6/86 ஆனி மாசம் 5. சரி விசாக நட்சத்திரம் துளாராசி. சரி 2ஆம் பாதம் கடக லக்கினம். சரி திருமணம் கூடிய வேலை சார். இன்னும் காரணம் என்ன கண்ணா? திருமண அமைப்பு இன்னும் இதுவரையும் இன்னும் கூடிய வேலைங்க சார். சார் திருமண அமைப்பில் பாதிப்பாக இருக்குது இல்லையா? எஸ் சார் எஸ் சார். பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகக்கூடிய சிங்கர்குடி நரசிம்மர் முதல் தரிசனமாகவும், பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகக்கூடிய சிங்கர்குடி முதல் தரிசனமாகவும், அடுத்ததாக கடலூரிலிருந்து விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பூரசங்குப்ப நரசிம்மர் 2வது தரிசனமாகவும், அதுக்கு அடுத்ததாக உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற பரிக்கல் என்று சொல்லக்கூடிய நரசிம்மர் 3வது தரிசனமாகவும், வீட்டிலிருந்து கிளம்பி இந்த 3 ஒரே நேர்கோடு நரசிம்மரை தரிசனம் செய்வதும், பசுனை கொடுப்பதும், அர்ச்சனை பண்ணுவதும், கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணுவதும், அந்த நரசிம்மர் படத்தை வைத்து தீபம் ஏற்றுவதும், சனிக்கிழமை வீட்டு அருகில் உள்ள விநாயகருக்கு அருகம்புல்லும் பசுனையும் கொடுத்து தேங்காயை விநாயகர் பாதத்தில் வைத்து கோயிலில் வாசலில் சர்வதோஷ நிவர்த்தி என்று உடைக்க 9வது வாரத்திலிருந்து நரசிம்மர் தரிசனம் முடிச்சிட்ட பிறகு கண்டிப்பாக படிப்படியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு திருமணத்தில் உடனடியாக நல்ல தீர்வும் சந்தோஷமும் உடனடியாக முடிப்புக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? தாம்பரம் முடிச்சூர்ல இருந்து பேசுறேன் சார். லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம் ஐயா. எங்க பையனுக்காக கேட்கணும். பையன் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து டிசம்பர் 6 85. சரி டிசம்பர் 6. ஆமா. அதாவது 5ஆம் தேதி வந்து 12:40க்கு பிறந்திருக்கான் நைட்டு இரவு. ஆமா 5ஆம் தேதினா 6ஆம் தேதி விடிகாலம்பற. 6ஆம் தேதி. ஆமா. சரி. உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி, சிம்ம லக்னம். சரி சிம்ம லக்னம். ஆமா. திருமணம் தான் 2 வருஷமா பாக்குறோம், அமையவே மாட்டேங்குது. என்னம்மா? திருமணம் அமைய மாட்டேங்குது. திருமணம் அமைய மாட்டேங்குது. சரி சரி சரி. ஆமா. அதாவது தேனி மாவட்டத்தில் குச்சனூர்னு இருக்குமா, சுயம்பு சனீஸ்வரர். தேனி மாவட்டத்தில் குச்சனூர் என்று சொல்லக்கூடிய சுயம்பு சனீஸ்வரருக்கு 9 கிலோ நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுங்க. 1 கிலோ விபூதி வாங்கிட்டு போய் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோயிலில் ஏற்கனவே பூஜாரிகள் இடத்தில் கேட்டு அபிஷேக விபூதி வாங்கி கொண்டு நல்ல விபூதியுடன் கலந்து டெய்லி வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை பெருமாள் தாயாருக்கு வெண்மலர்களை 9 வாரம் கொடுத்துட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் கொடுக்கலைனாலும் அவர் கையால் தொட்டு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. பெரிய மாற்றமும் பெரிய அனுகூலமும் உடனடியாக திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி பண்ணும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நாங்கள் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். யாருக்காக கேட்கணுமோ சார் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. நமஸ்காரம்மா. எங்கள் பையனுக்காக கேட்கணும் ஐயா. கும்பகோணத்துலேருந்து பேசுகிறோம். சரி. எங்கள் பையன் பேர் பாலமுருகன். சரி. சித்திரை 3ஆம் பாதம். சரி. 6/12/96. சரி. துலாம் ராசி, கன்னியா லக்னம். சரி சொல்லுங்க. எங்கள் பையனுக்கு இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அதுலேருந்து மேல என்ன லக்னம் சொன்னீங்கம்மா? என்ன சார்? என்ன லக்னம்னு சொன்னீங்கம்மா? கன்னியா லக்னம். ஓகே ஓகே. துலா ராசி. சரிங்கம்மா. கன்னியா லக்னம், சித்திரை 3ஆம் பாதம். சரி. இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மேலே வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாமா? எப்படி அதுலேருந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். சரி, எங்கே இருக்கீங்க? கும்பகோணத்துலேருந்து கேட்குறேன் நான். சரி சரி. உங்களுக்கு பிரசித்தி பெற்ற அங்கே கும்பகோணத்தில் அவரும் அங்கே இருக்காரு? எங்கள் பையன் இப்போ வேலை பார்த்து டெல்லியில் இருக்கான். பிஇ படிச்சிருக்கான். சரி. இப்போ வயசு என்ன தம்பிக்கு? 96ல் பிறந்த. 6/12/96. சரி சரி. தம்பிக்கிட்ட சொல்லுங்கள், ஒரே ஒரு முட்டை மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல், அதாவது அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்றைக்கி திருக்கடையூரில் ஒரு ஆயுஷோமம் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த நடக்கக்கூடிய திசைக்கு அது வந்து ஒரு வீரியத்தை குறைக்கக்கூடிய திசையாக காணப்படும். மேலும் வந்து இது மட்டும் ஒரு தடவை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளை ஒரு புதன் இரவு போய் திருமலையில் தங்கிவிட்டு செவ்வாய்க்கிழமையோ இல்லை புதன்கிழமையோ ஒரு தரிசனம் பண்ணுவதோ இல்லை வேலைக்கிழமையோ ஒரு தரிசனம் பண்ணுவது விசேஷமான பலனை தரும். கண்டிப்பாக ஒரே ஒரு அவருடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்றைக்காவது இருக்கட்டும் திருக்கடையூரில் ஒரு ஆயுஷோமம் பணம் கட்டிட்டு அதில் கலந்து கொள்ள சொல்லுங்கள். அது பெரிய அளவு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் இந்த குரு திசை முழுவதும் பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் வந்து திருமலையில் இருக்கக்கூடிய பாலாஜியை ஒரு புதன் இரவு தங்குவது விசேஷமான பலனை தரும். செவ்வாய் தரிசனம் பண்ணிக்கலாம், இல்லை புதன் தரிசனம் பண்ணிக்கலாம், இல்லை வேலைக்கிழமை தரிசனம் பண்ணிக்கலாம். ஆனால் புதன் இரவு தங்குவது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும்.
அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், என் பேர் நாகலட்சுமிங்க. நான் காந்தி இங்க கோயம்புத்தூர் காந்தி பார்க்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சார் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க நாகலட்சுமிமா. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நான் வந்து துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம், சிம்ம லக்கணம் சார். வயசுடாமா? வயசு வந்து 25 முடிய போதுங்க சார். சரி சொல்லுங்க சார். மேரேஜ் இன்னும் அதாவது ரொம்ப நெருங்கி வருது சார். அப்புறம் மேரேஜ் வந்து கேன்சல் ஆயிடுதுங்க. அது என்ன ஒண்ணு வந்து அப்பா அம்மாலாம் குடும்ப பிரச்சனை காரணமா 20 வருஷத்துக்கு முன்னால மதம் மாறிட்டாங்க. அதை காரணம் காட்டி நிறுத்துறாங்க. இல்லைன்னா குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் ஏதோ ஒரு காரணங்கள் காட்டி எங்க குடும்பத்தை வந்து இது பண்ணி சரி சனிக்கிழமையா பார்த்துமா, சனிக்கிழமையா பார்த்து பண்ணாரி அம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். பண்ணாரி அம்மன் சன்னிதானத்தில் போயிடுங்க. பண்ணாரி அம்மனே ஒரு தரிசனம் சனிக்கிழமையா பார்த்து அந்த தரிசனம் பண்ணிடுங்க. 97 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுங்க. 97 உதிரி எலுமிச்சை பழத்தையும் உங்கள் கையால் தொட்டுடணும். அந்த 97 உதிரி எலுமிச்சை பழத்தையும் உங்கள் கையால் தொட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குங்குமம் கொடுத்துக்குங்க, புஷ்பத்தை கொடுத்துக்குங்க. கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த 7 பழம் மட்டும் வாங்கி ஒரு முதல் நாள் 3, அடுத்த நாள் 3, அடுத்த நாள் 1 பழம் வீதமாக ஜூஸோ மற்ற ஏதோ ஒரு விதத்தில் சாப்பிட்டு கொள்வதும் அந்த பண்ணாரி அம்மன் படத்தை வைத்து சனிக்கிழமையில் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் வீட்டிலே 5 அகல் தீபம் ஏற்றுவதும் ரெகுலராக இது ஃபாலோ பண்ணுறதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு துர்க்கை சன்னிதானத்தில் சனிக்கிழமை 9 வாரம் தொடர்ச்சியாக 9 உதிரி எலுமிச்சை பழத்தையும் பசு நெய்யும் புஷ்பத்தையும் கொடுக்க 9வது வாரத்திலிருந்து எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஏற்படும். வீணாக மனதை குழப்ப கொடுத்த வேண்டாம். எல்லா விதத்திலும் பாதிப்புகள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தின் மூலமாக அந்த பாதிப்புகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசுவோம் சார் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக் டு அட்டிகா கோல்ட் கம்பெனி வணக்கம் ஜோதிட நேரம். சார் காலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உறவுகள் மேம்பட எந்த கோவிலுக்கு போகலாம் சார்? திருக்கொலம்பியம்னு தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோகிலேஸ்வரர் திருக்கோயில் தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். இந்த கோயிலில் பார்த்தீங்கள் என்றால் பார்வதி தேவி பசுவாக அவதரித்து பூஜித்த ஸ்தலம் என்று அந்த ஒரு அமைப்பும் காணப்படுகிறது. தாயார் சவுந்தரவள்ளி. இந்த கோயிலில் வந்து வழிபாட்டுப்பட்டால் கண்டிப்பாக உறவுகளில் இருந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படும் என்பது ஐதீகம். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நாங்க ஆவடில இருந்து பேசுறோமா. உங்க பேர் என்ன சார்? என் பேர் மீனாட்சி சுந்தரம். சொல்லுங்க மீனாட்சி சுந்தரம் சார். வணக்கம் சார். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம் சொல்லுங்க சார். என் பையனுக்கு 30/8/78 பிறந்தான். சரி 41 வயசா? 40 வயசு முடிஞ்சிச்சு சார். ஆமா. அவனுக்கு பூச நட்சத்திரம் முதல் பாதம், கடகராசி. சரி. கன்னியா லக்னம். சரி. அவனுக்கு இதுவரையிலும் பொண்ணு பாக்குறேன், எந்த பொண்ணு செட் ஆகி வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல சார் எனக்கு. சரி 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 சரி. அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம், நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஆவடியில் இருக்கேன் சார். தம்பி எங்க இருக்காரு? தம்பி என் கூட தான் இருக்காரு. சரி அவர்கிட்ட சொல்லுங்க. சனிக்கிழமை ஒரு 9 வாரம் ஒரு பரிகாரம் கொடுத்தா செய்வாரா? செய்வாரு. அதாவது வீரராக பெருமாளை சனிக்கிழமை தரிசனம் 9 வாரம் மட்டும் கண்டிப்பாக பண்ணிட சொல்லுங்கள். வேறு எந்த பரிகாரமும் வேணாம். 9 வாரம் வீரராக பெருமாளை தரிசனம் பண்ணாலே மற்ற விஷயம்லாம் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அடிபட்டுரும். வீரராக பெருமாளை தொடர்ச்சியாக 9 வாரம் தரிசனம் செய்ய சொல்லுங்கள். முடிஞ்சால் உப்பு மிளகை வந்து கோயிலிலே அங்கே இருக்கக்கூடிய இதில் போட சொல்லுங்கள். கண்டிப்பாக மனதார கொடிமரத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். வீரராக படத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைத்திட சொல்லுங்கள். 9 வாரம் வீரராக பெருமாளை சனிக்கிழமை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை மட்டும் வீரராக பெருமாளை பார்க்க சொல்லுங்கள். திருமணம் முடிந்த பிறகு கூட இந்த பரிகாரத்தை மாதம் பார்க்கக்கூடிய சனிக்கிழமையில் வீரராக பெருமாள் பரிகாரத்தை மட்டும் நிறுத்தக்கூடாது. அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ சார். வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சார் நீங்க கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறோம் சார். லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. என்னுடைய ஜென்ம நேம் வந்து வெங்கட சுப்பிரமணியன். சரிங்க. விசாக நட்சத்திரம், துளாராசி. சரி. மேஷ லக்னம். சரி. திருமணம் வந்து ரொம்ப தடைப்பட்டு போகுது. சரி. ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லைங்களா? ஸ்ரீரங்கம் வெள்ளிக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருங்க. பொறுமையாக தரிசனம் பார்த்துட்டு
வர சமயத்தில் கோயிலிலே வந்து பிரசாத கடையில் வந்து 33 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுக்கறதோட அங்கே இருக்கக்கூடிய கருடனிடத்தில் பேரு நட்சத்திர குடும்பத்தில் இருக்கிற எல்லா பேரி நட்சத்திரம் சொல்லி பசுனை கொடுத்து சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ரங்கநாதருடைய படத்தை வாங்கின்னு வாங்க. ரங்கநாதர் படத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கினே இருங்க. வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக வெண்மலர்களை மட்டும் கொடுத்துட்டு வாங்க. அடுத்தது கொடுத்துட்டு துளசியை பிரசாதமாக வாங்கி கொண்டு வாருங்கள். விரைவிலே இந்த திருமணத்துக்கு உண்டான தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? இருந்து பேசுறேன் மேடம். சார் லைன்ல இருக்காங்க, சொல்லுங்க சார். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் என்னுடைய பேர் முத்துராமணி, வயசு 55. சரிங்க சார். கடக லக்னம். சரிங்க சார். புரட்டாதி நட்சத்திரம் சார். சரி, கடக லக்னம் புரட்டாதி நட்சத்திரம், கும்பமா மீனமா? கும்பம் சார். சரி, என்ன வேணும் சார்? கொஞ்சம் வீட்டுல எவ்வளவுதான் இது பண்ணாலும் கஷ்டமா இருக்கு சார். பையன் தனுசு ராசி இப்ப ஏன்றதுனால என்னை பாதிக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சார். பணம் எதுவுமே நிக்க மாட்டேங்குது. இல்லை தனுசு குழந்தைக்கு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? உங்களுடைய தசாபத்திக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் வருவதற்கும் அவருடைய தசாபத்திக்கு அது அனுபவிக்கிறதுக்கு கூட இருக்கலாம் இல்லையா? நம்ம அப்படி கூட பார்க்கலாம் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இப்போ எல்லாத்துலேயும் நிம்மதியாக அந்த பணப்பிரச்சனை தீரணும், அப்படி தானே? ஆமாங்க சார். ஆமாங்க சார். திருச்செந்தூர் போயிடுங்க. வேலைக்கிழமையாக பார்த்து திருச்செந்தூர் போயிடுங்க. விடிகாலம்புற தரிசனம் பண்ணுங்கள். திருச்செந்தூரில் கடலில் கைகால் முகம் கழுவிட்டு, நாளிக்கிணறிலும் கைகால் முகம் கழுவிட்டு திருச்செந்தூர் முருகரையும் சண்முகரையும் வழிபாடு பண்ணுங்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அபிஷேக விபூதியை குருக்கள் இடத்தில் வாங்கி நல்ல விபூதியுடன் கலந்து டெய்லி அடி வயிற்றில் தடவிக்கொள்வது விசேஷமான பலனை தரும். திருச்செந்தூருடைய பச்சை கலர் சண்முகர் படத்தை வீட்டிலே பூஜை அறையில் வைத்து தினமும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளாக 5 அகல் தீபம் ஏற்றுங்க. வேலைக்கிழமை பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் ஒரு அருகம்புல்லும் பசுனையும் ஒரு தேங்காயும் விநாயகர் பாதத்தில் வைத்து அதாவது விநாயகருடைய கோயில் வாசலில் வந்து அந்த தேங்காயை உடைத்து கொண்டே வாருங்கள் சிதற்காயாக. கண்டிப்பாக இந்த இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு பணத்தட்டு படுத்தீரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். அடுத்த காலம் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ மேம், நான் கவிப்பிரியா மாதிரிவிலிருந்து பேசுறேன் சார். லைன்ல இருக்காங்க, உங்களோட சொல்லுங்க கவிப்பிரியா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சார் எனக்கு விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. லக்னம் சொல்லிடாமா? சிம்ம லக்னம். சரி, என்ன வேணுமா? அதான் சார், எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட மேரேஜ் லைஃப் டேட் ஆஃப் பர்த் என்ன நடக்குன்னு? May 27, 91. 91னா 27 வயசு ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம் சார். ஒரே ஒரு விஷயந்தான், சின்ன விஷயத்துக்கு டிப்ரெஷன் ஆகாமல் இருந்தால் வேறு எந்த விஷயத்திலும் பாதிப்பு இருக்காது. மேலும் வந்து நரசிம்மர் வழிபாடு மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. எங்கே இருக்கடாமா? மாதிரி சார், கொள்ளிடம் உள்ள. சார், நரசிம்மர் பிரசித்தி பெற்ற நரசிம்மர் வழிபாடு மிக மிக வாழ்க்கையை மாற்றித்தரும். எனவே நரசிம்மர் கோயிலாக தேடி போகிறது விசேஷமான பலனை தரும். நரசிம்மர் காயத்ரி ஜபம் மாதிரி பண்ணுங்கள். எந்த பெருமாள் கோயில் பண்ணாலும் நரசிம்மர் காயத்ரி உச்சாடனை பண்ண உத்வேகமாக பலனை தரும். சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு 5 நிமிடம் உட்காவது கண்டிப்பாக திருமணத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணும். திருமண அமைப்பில் தெரியாதவர்களோட தெரிந்தவர்களை திருமணம் செய்வது தான் உங்களுக்கு நன்மை. அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். சார் வணக்கம் சார். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? நாங்க ஈரோடு கரங்கல்பாளையத்துல இருந்து பேசுறோம் மேடம். சார் லைன்ல இருக்காங்க, உங்க சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. ஐயா வணக்கங்க. நமஸ்காரம். உங்களுக்கு கேட்கணுங்க ஐயா. கேளுங்கம்மா. இந்து பேரு 18/5/1996 இல்லைங்க. சரி, 18/5. ஆமாங்க ஐயா. வைகாசி இல்லையா? ஆமாங்க 2:12 மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை 4ஆம் பாதம், கும்ப லக்னங்க ஐயா, ரிஷப ராசி. வயசு என்னடாமா? 96ல பிறந்திருக்காங்க ஐயா. 92 22. ஆமாங்க. எதுவும் முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது. எது இது பண்ணாலும் தடையாவே வருதுங்க ஐயா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணம் பண்ணலாமா இல்ல வேலைக்கு? காலஸ்திரி ரொம்ப முக்கியம். காலஸ்திரியில போய் வெறும் தரிசனம் செய்வதும் கொடிமர நமஸ்காரம் பண்ணிப்பதும் சிவனுக்கும் அம்பாளுக்கும் பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிப்பதும் கொடிமரத்தில் உட்கார்ந்து கொண்டு குழந்தையுடைய பேரு நட்சத்திரம் 9 முறை சொல்லி சர்வதோஷ நிவர்த்தி என்று சொல்லிவிட்டு வருவதும் அடிக்கடிக்கு காலஸ்திரிக்கு சென்று விட்டு வர பெரிய அளவு மாற்றங்களும் அனுகூலமும் ஏற்படும். அதோடு மட்டுமில்லாமல் திங்கட்கிழமையில் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கும் கேதுக்கும் வெறும் பசுனையோ அல்லது நல்லெண்ணெய் கொடுத்தோ தீபமேத்த இந்த குழந்தை வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக படிப்படியாக மாறுவதற்கு உண்டான உத்வேகத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? கோயில்பாக்கத்துல இருந்து பேசுறேங்க. என் பேர்ல ஜெயலட்சுமி. கோயிலம்பாக்கமாமா?
அவங்க ஆமாங்க ஆயுத நட்சத்திரம். சரி. கடகராசி. கடகராசி கும்ப லக்னங்க. யாருது உங்களுதா? எங்க பையனுக்குங்க. சரி, என்ன வேணும்? வயசு என்னம்மா குழந்தைக்கு? வயசு 88ங்க. 1988. 30 வயசு. 29 3வது மாசம். சரி, சொல்லுங்க. அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணுங்க, கல்யாணம் நடக்கணும். சரி, கும்ப லக்னம் இல்லையா? ஆமாங்க. அதாவது ஆயில்ய நட்சத்திரம் இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், நல்ல வேலை நடக்கிறதுக்கு பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம் ரொம்ப முக்கியமான கஷேத்திரமாக காணப்படுகிறது. திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய பஞ்சவடி அனுமன் கஷேத்திரத்துக்கு தம்பியை கூட்டின்னு போயிடுங்க. அங்கே இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் பொறுமையாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோயில் கொடிமரத்திலிருந்து திருமணம்லாம் நன்றாக முடிந்த பிறகு சீதாராமர் கல்யாண உற்சவம் செய்வதாக வேண்டிக் கொள்ளுங்க. அது விசேஷமான பலன். கல்யாணம் முடிஞ்சு 90 நாட்களுக்குள் பையனுடைய நட்சத்திரத்தில் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணிடும். அதோடு இல்லாமல் நவகிரக ஸ்தலத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு குழந்தையை கூட்டிகிட்டு போகிறது பல விதத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்வதும் அங்கே இருக்கின்ற அங்காரகனுக்கு அர்ச்சனை செய்வதும் மனதார பிரார்த்தனை பண்ணிப்பதும் பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்துக்கு செல்வது, பட்டீஸ்வரத்தில் இருக்கிற துர்கைக்கு 9 வாரம் அர்ச்சனை பண்ணுவதும் 9 வாரம் ராகு காலத்தில் இருக்கக்கூடிய துர்கைக்கு பூஜைக்கு பணம் கட்டிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர மாதிரி நீங்கள் பணம் கட்டிட்டு அதுக்கு உண்டான நோட்டை போட்டுக்கொள்வதும், பட்டீஸ்வரம் பட்டியுடைய துர்கை படத்தை வைத்து தினமும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் வீட்டிலே 5 அகல் தீபம் ஏற்ற மனதிற்கு பிடித்த ஒரு உத்தியோகமும் மனதிற்கு பிடித்த திருமணத்துக்கு உண்டான பிராப்தங்களும் ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? முகப்பு வெஸ்ட்ல இருந்து பேசுறோம். சீனிவாசன் பேரு. என் பையனுக்காக கேட்கணும். தாராளமா கேளுங்க சார். லைன்ல மவுண்ட் வெஸ்ட்ங்களா சார்? முகப்பேர் வெஸ்ட் சார். முகப்பேரா? முகப்பேர் வெஸ்ட். சரி, சொல்லுங்க. நமஸ்காரம் சார். என் பையனுக்காக பேசுறோம். கேளுங்க. பையன் பேர் ஹரிகரன். சரி. உத்திராட நட்சத்திரம், முதல் பாதம், தனுசு ராசி, மகர லக்னம். சரி, வயசு கண்ணுக்கு? வயசு 34. 34. ஆமாங்க. சரி, குருதசை வந்துருச்சா? குருதசை இன்னும் வரல நினைக்கிறேன். சரி சார், ராகு தசை தான் நடக்குது. ஆமா ஆமா. சரி, சொல்லுங்க. 4/1/1984 பிறந்தான். சரி 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 சரி. வேலை எப்போ கிடைக்கும்? கல்யாணம் பண்ணணும், அது தட்டிக்கினே போகுது. அவரும் எங்க இருக்காரு? முகப்பேர்ல இருக்காரா? ஆமா, எங்க வீட்டுல தான் இருக்கான். வெள்ளிக்கிழமை சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு வர சொல்லுங்க. சந்தான சீனிவாச பெருமாள் உங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ள தொடர்ச்சியாக போகிறது, 9 வாரம் போடுறது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மாதத்துக்கு ஒரு முறை சுருட்டப்பள்ளி சிவன் சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வரும்படி சொல்லுங்கள். சுருட்டப்பள்ளி சிவன் சன்னிதானத்தில் பொறுமையாக இருந்து தரிசனம் பண்ணிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு முறை கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு சென்று 9 முறை வலம் வந்து கொடிமரத்தில் விழுந்து பிரார்த்தனை பண்ணிக்கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய பரிகாரம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். மேடம், என் பேர் முத்து மேடம். எங்கிருந்து சார் பேசுறீங்க? நன்மங்கலம் சார் மேடம். கோயிலம்பாக்கம் பக்கம் நன்மங்கலம் சார். லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்விகள் சொல்லுங்க முத்து. சார், நான் கம்பெனி வச்சிருக்கேன் சார். நல்ல கம்பெனி. சரி. 2006ல் ஆரம்பிச்சு சார். இது வரலையும் எந்த ஒரு பலனும் இல்லாம அப்படியே லாஸ்ட்லயே ஓடினுக்கு சார். சரி. அது என்ன காரணத்துன்னு தெரியல. எல்லாருக்கும் நல்லா பண்றாங்க, எனக்கு மட்டும் அது மாதிரி வருதுங்க சார். சரி, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் இதெல்லாம் சொல்லுங்க. லக்னம், ராசி. 18/8/1994 74 சார். சரி. நட்சத்திரம் மகர நட்சத்திரம், லக்னம் மகர லக்னம் சார். மகர லக்னம், சிம்ம ராசி இல்லையா? சிம்ம ராசி. சரி, அதாவது உங்களுக்கு எல்லாமே தொழில் சரியா இல்லை. ஆமா சார். தொழிலில் நஷ்டமா இருக்கு, அப்படிதானே சொல்றீங்க? ஆமாங்க. உங்களுக்கு இது நங்கநல்லூர் பக்கமா தொலைவா? பக்கம் சார். இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும். அப்போ புதன்கிழமை நங்கநல்லூர்ல இருக்கிற குருவாயூரப்பன் கோயிலுன்னு இருக்கு. அந்த கோயிலில் 9 முறை சுத்திடுங்க. ஒரு புதன்கிழமையும் சுத்த வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் அனுகூலமும் ஏற்படும். அந்த கோயிலிலே ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக எண்ணெயை வாங்கிட்டு கொண்டு வந்து நல்ல எண்ணெயுடன் கலந்து டெய்லி வைத்துக் கொள்ளுங்கள். வருடத்துக்கு ஒரு முறை கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் சன்னிதானத்துக்கு துலாபாரம் கொடுப்பதாக வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். விடாமல் குருவாயூர் படத்தை பர்சிலையும் வைத்துக் கொள்ளுங்கள், ஆஃபீஸிலையும் வைத்துக் கொள்ளுங்கள். புதன்கிழமை காலையில் 3லேருந்து 4 மணிக்குள் வீட்டிலே குருவாயூர் படத்தை வைத்து 5 அகல் தீபம் ஏற்ற தொழிலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் மாறி நல்ல ஆர்டர்கள் கிடைத்து அந்த ஆர்டர்களுக்கு உண்டான பணத்தையும் கிடைத்து பெரிய அளவு முன்னேற்றமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய பரிகாரம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம்.
ஹலோ சார், நான் வந்து நவீன்குமார் வந்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். சொல்லுங்க நவீன்குமார். உங்களோட கேள்விகளை கேளுங்க. நான் வந்து தனுசு ராசி, துலாம் லக்னம், மூல நட்சத்திரம். வயசு வந்து 23. சரி சொல்லுங்க. ஆனா இப்போ வந்து நான் ஒரு வருஷம் ஜாப்ல இருந்தேன், நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உடம்பு பிரச்சனை. லக்னம் என்ன சொன்னீங்க கண்ணு? புரியல. லக்னம் வந்து துலாம் லக்னம். சரி சரி சரி. நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. உடம்பு சரியில்லாம போயிட்டு ஜாப் இப்போ விட்டுட்டு என்னால முடியலன்னு சொல்லி வீட்டுல. சரி. இப்போ வந்து கவர்மெண்ட் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுலயுமே கொஞ்சம் குழப்பம் அதிகமா வந்துட்டே இருக்கு. சரி. எந்த சைடுல போறது அப்படின்னு தெரியல. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? காணிப்பாக்கம்னு சித்தூர்ல காணிப்பாக்கம்னு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில் இருக்கு. அந்த காணிப்பாக்கம் விநாயகர் கோயில்ல போயிட்டு ஒரு நாள் உங்க நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திரத்துக்கு ஓமத்துக்கு பணம் கட்டி அந்த ஓமத்தில் போய் கலந்துக்குங்க. காணிப்பாக்கம் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிக்கினே வாங்க. திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் வந்து அருகம்புல்லும் பசு நெய்யும் ஒரு தேங்காயும் கொடுத்து அந்த விநாயகர் சன்னிதானத்தில் வைத்து எடுத்துன்னு வந்து வாசலில் சிதற்காயாக உடைத்துருங்க. விநாயகருடைய கணபதி காயத்ரியை வந்து ஜபித்து கொண்டே இருங்கள். கண்டிப்பாக பெரிய மாற்றமும் அனுகூலமும் நல்லதும் அமைப்பும் ஏற்படக்கூடிய அற்புதமான பரிகாரம் காணிப்பாக்கம் விநாயகருடைய பரிகாரம். தொடர்ச்சியாக செய்து பாருங்கள், வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்த பரிகாரம் வந்து தொழில் நிமித்தமாக வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ மேம். வணக்கம் மேம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என்னோட பேர் அபிநயா மேம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேம். சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. ஓகே சொல்லுங்க அபிநயா. சார் வணக்கம் சார். நமஸ்காரம் சார். என்னோட கணவர் பேர் மணிமருது, வயது 31, மேஷ ராசி, சிம்ம லக்னம், அஸ்வினி நட்சத்திரம் சார். அஸ்வினி நட்சத்திரம். சரி சரி சொல்லுங்க. ஆமாங்க சார். என் கணவரோட தொழில் எப்படி இருக்கும்? இப்போ கொஞ்சம் பிரச்சனையா ஆயிடுச்சு. அதாவதுமா அந்த சிம்ம லக்னம்ன்றனால சந்திர திசை வந்துடுச்சுன்னா அது விரயத்துக்கு போயிடுமா. சந்திர திசையில் நிறைய விஷயங்கள் விரயமாக காணப்படக்கூடிய அமைப்பு. அது வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். ஏனென்றால் திங்கட்கிழமை பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு அவர் கையாலே ஒரு சிதற்காயை உடைக்கிறது பல விதத்தில் விரயத்திலிருந்து தப்பிக்க வைக்கும். பிள்ளையார்பட்டி செல்வதும் விசேஷமான பலனை தரும். பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்தினுடைய விபூதியுடன் நல்ல விபூதி கலந்து டெய்லி வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். அதோடு அந்த பிள்ளையார்பட்டியுடைய கற்பக விநாயகர் படத்தையும் தங்க கவசம் படத்தையும் வைத்து வீட்டிலே 5 அகல் தீபம் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் தொடர்ச்சியாக ஏற்றி கொண்டு வர சொல்லுங்கள். இந்த சந்திர திசை என்பதனால் பல விதத்தில் விரயங்களுக்கு உண்டான திசை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும், கோபதாபப்படாமல் பெரிய முதலீடுகளை வந்து கொண்டு போய் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள சொல்லி பொறுமையாக நிதானமாக செய்ய சொல்லி தானங்கள் கொடுப்பது விசேஷமான பலனை தரும். திங்கட்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுக்க இந்த விரயங்கள் மாறிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் புவனேஸ்வரி. சார் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க புவனேஸ்வரி அம்மா. என் கணவருக்கு வேண்டி நான் கேட்கணுங்க. சரிங்கம்மா கேளுங்க. மேஷராசி, பரணி நட்சத்திரம், மேஷ லக்னங்க. வயசுமா? 29/7/67ங்க. 51 வயசு. ஆமாங்க. சரி சொல்லுங்க. அவருக்கு தொழில் எப்படி இருக்குங்க? அவர் உடல்நிலை எப்படி இருக்கும்? சரி. அதாவதுமா ஒரே ஒரு விஷயம், வயிறு சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மன அழுத்தத்துக்கு உண்டான கோளாறுகள் அதிகரிக்கும். உடற்பயிற்சி, தேக ஆரோக்கியத்துக்கு உண்டான பயிற்சி, தோப்புக்கரண பயிற்சி என்று சூரிய நமஸ்காரங்கள், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி எல்லாம் அதிக முக்கியத்துவமாக காணப்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் வந்து அவருடைய லைஃப்பில் வந்து பெரிய அளவு முன்னேற்றமும் பெரிய அளவு அனுகூலமும் ஏற்படுவதற்கு திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற புதன் ஸ்தலத்துக்கு சென்று 3 குளத்தில் இருக்கிற நீரை எடுத்து தலையில் தேய்த்து முகத்தை கழுவிக்கொள்வதும், அங்கே இருக்கிற புதன் ஸ்ரீ அகோரமூர்த்திக்கெல்லாம் மனதார பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டவும் அந்த புதன் சன்னிதானத்தில் கொடுக்கக்கூடிய அபிஷேக விபூதி வாங்கி நல்ல விபூதியுடன் கலந்து டெய்லி அடி வயிற்றிலும் முதுகு தண்டுவடத்திலும் தடவி கொள்வதும் பல விதத்தில் பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் இதோடு மட்டுமில்லாமல் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்ற பிரசித்தி பெற்ற பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை மனமுந்து பொங்கு சனீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வதும் அந்த விபூதியை டெய்லி நெத்தியில் வைத்து கொண்டு வருவதும் தொழிலமைப்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணி ஏற்கனவே இருந்த பாதிப்புகள் கடன் அமைப்பெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து பேசுவோம் சார், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.
பேக் டு அட்டிகா கோல்ட் கம்பெனி வணக்கம் ஜோதிட நேரம். சார், காலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் தீர எந்த கோவிலுக்கு போகலாம் சார்? நாதன் கோயில் என்றால் எல்லோருக்கும் தெரியும், தஞ்சாவூர் ஜெகநாத கோயில் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற 108 திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெருமாள் கோயில். இந்த பெருமாள் கோயிலுடைய அமைப்பு பார்த்தீர்கள் என்றால் தாயார் செண்பகவல்லியுடன் காட்சி அளிக்கக்கூடிய கோயிலில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து வழிபாடுபட்டால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரமெல்லாம் நல்ல மருத்துவர்களால் நல்ல மருந்துகள் கிடைக்கப்பெற்று அது தீரும் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட நாதன் கோயில் என்று சொல்லக்கூடிய ஜெகநாதர் கோயில் வந்து தஞ்சையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்வது உத்தமமான பலனை தரும். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். தொடர்ந்து காலர் பார்க்கலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேம், நாங்கள் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறோம். சார் லைனில் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். எங்க நாத்தனா ஒருத்தவங்களுக்கு 28 வயசு ஆகுது. சரி. மீன ராசி ரேவதி நட்சத்திரம். லக்னம் தெரியுமாம்மா குழந்தைது? லக்னம் சிம்ம லக்னம். சரி, என்ன 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 வேணுமா? என்னங்க? என்ன வேணும்னா? இல்ல மேரேஜ் ஆகும் தள்ளி போகுது, அதான் அதை பத்தி. சரி சரி சரி. மீன ராசி ரேவதி நட்சத்திரமா? ஆமாங்க. சரி சரி. அதாவதுமா திருமணமாகி திருமணத்திற்கு தடையா இருக்கு, கல்யாணம் வந்து கை கூடல இல்லையா? அவங்க எங்க இருக்காங்கம்மா? அவங்க ஜாப்ல இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, இதே உங்க ஊர்லயே இருக்காங்களா, திண்டுக்கல்ல இல்ல வேற ஊர்ல இருக்காங்க? இல்ல திண்டுக்கல்ல தான் சார் இருக்காங்க. சரி சரி. ஒரு மாட்டி சிரமம் பார்க்காம என்ன பண்ண சொல்லுங்க, திருவாரூர்ல இருந்து திருத்துறைப்பூண்டி நோட் பண்ணிக்கோங்க. திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அக்னீஸ்வரர் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரர், அந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக போயிட்டு 9 அகலில் சுத்தமான புது அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்ற சொல்லுங்கள். தீபம் ஏற்றிட்டு 1 கிலோ விபூதியை குருக்கள் இடத்தில் கொடுத்து அந்த குருக்கள் பாதத்தை, அதாவது குருக்கள் இடத்தில் கொடுத்து சனி பகவானுடைய பாதத்தில் போட்டு அந்த விபூதியை எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த விபூதியை நல்ல விபூதியுடன் கலந்து டெய்லி வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். திருமணம் முடிந்த பிறகு ஒரு வருடம் வந்து சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வதாக வேண்டுதல் செய்து கொண்டு விடாமல் வாழ்க்கை முழுவதும் செய்து கொள்வது உத்தமமான பலனை தரும். அதோடு இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமை வெறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற சொல்லுங்கள். எள்ளி தீபம்லாம் ஏற்றக்கூடாது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், என் பேர் புவனேஸ்வரி. என்னுடைய தங்கை கொசுரோ நான் கேட்கணும் சார் கிட்ட. தாராளமா கேளுங்க சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். செல்வி சார், என்னுடைய தங்கை பேரு. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் கன்னியா லக்னம். 32 வயசு ஆகுது சார், இன்னும் திருமணம் ஆகல. சரி. அதாவது மேஷ ராசி அஸ்வினி அம்மா அவங்க? ஆமாம் சார். எங்க இருக்காங்கம்மா? நங்கநல்லூர் சார். நங்கநல்லூர். அந்த குழந்தை இங்கே தான் இருக்காங்களாம்மா? ஆமாம் சார். அதாவது குருவாஞ்சேரி சார். நான் வந்து அக்கா, அவளு அக்கா. சரி சரி சரி. அம்மா கிடையாது. சரி சரி. அவங்கள கண்டிப்பாக தென்குடி திட்டை நம்ம அடிக்கடிக்கு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தென்குடி திட்டை. அந்த குரு கோயிலுக்கு கண்டிப்பாக வேலைக்கிழமையாக பார்த்து குழந்தைய கூட்டின்னு போயிடுங்க. பசுனை கொடுத்துருங்க. 1 கிலோ விபூதியை வந்து குருவுடைய பாதத்தில் போட்டு எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த குருவுக்கு அந்த பாதம் போட்ட விபூதியை எடுத்துக்கின்னு வர்றதுக்கு கவர் ரெடியாக எடுத்துன்னு போயிடுங்க. அந்த குருக்கள் இடத்துல சொல்லி வாங்கிட்டு அந்த விபூதியை வந்து நெஞ்சில் தடவி கொண்டு வர சொல்லிக்கினே இருங்க. அடுத்ததாக ஒரே ஒரு வேலைக்கிழமை குழந்தை கையால் வந்து அர்ச்சனை தட்டு, அதாவது தேங்காய் பழத்தோடு இருக்கக்கூடிய அர்ச்சனை தட்டை, அருகம்புல்லோடு இருக்கக்கூடிய அர்ச்சனை தட்டி தொட்டு வாங்கிக்கோங்க. குழந்தை உத்தியோகத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் அர்ச்சனை வந்து குழந்தை பேருக்கு பண்ணிவிட்டு அந்த தேங்காயும் அந்த பழங்களையும் அந்த தாம்பூலத்தையும் குருக்கள் இடத்திலே கொடுத்துட்டு வரங்க. விபூதி குங்குமம் மட்டும் வாங்கி கொண்டு வருவது 9 வாரம் தொடர்ச்சியாக இந்த செய்தாலே போதும். ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், பொண்ணுக்காண்டி பேசணும். தாராளமா கேளுங்க. சொல்லுங்க சார். நமஸ்காரம். வணக்கம் சார். என்னோட பொண்ணு 2வது பொண்ணு சென்னையில வேளச்சேரியில் இருக்காங்க. சரி. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஓயாம பிரச்சனையா இருக்கு. அவங்க ராசி வந்து கும்பராசி, லக்னம் ரிஷபம், அவிட்ட நட்சத்திரம். யாரு, பாப்பாவா? ஆமா, பாப்பா. ஓகே சார், என்னோட பாப்பா சார். சார் ரிஷப லக்னம் இல்லையா? ஆமா சார். ஆமா சார். எங்க இருக்காங்க? வேளச்சேரியில் இருக்காங்க. வேளச்சேரியில் இருக்காங்க. கோயிலுக்கெல்லாம் போக முடியுமா உங்க பாப்பாக்கு? போய் பக்கத்தில் தண்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கு. இல்லை நான் சொல்கிறது என்னென்னா, செவ்வாய்க்கிழமை மாதத்துக்கு, அதாவது 9 வாரம் மட்டும் கொஞ்சம் தொடர்ச்சியாக சிரமம் பார்க்காமல் வேளச்சேரியிலேருந்து பாரிஸில் இருக்கக்கூடிய கந்தசாமி கோயில் காலையிலையோ மாலையிலையோ
எப்போ வேணுமோ போகலாம். அது வந்து கண்டிப்பாக போக சொல்லுங்கள். போயிட்டு வெறும் நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கள். கொடிமர நமஸ்காரம் பண்ணி பசுனை மட்டும் முருகர் சன்னிதானத்தில் தீபம் கொடுத்துருங்க. அர்ச்சனை மற்ற விஷயம்லாம் வேண்டாம். கோயிலை மட்டும் 9 முறை வலம் வந்து நம்ம வலம் வருகின்ற சமயத்தில் சர்வதோஷ நிவர்த்தி என்று சொல்லிட்டு சொல்லுங்கள். 9 லட்டுவோ அல்லது 9 ஸ்வீட் இனிப்பு வகைகளே பிரசாதத்தை வாங்கி பக்தர்கள் கொடுக்க சொல்லுங்கள். அதோடு மாதம் வந்து ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த முருகருடைய வழிபாடை கண்டிப்பாக பண்ண சொல்லுங்கள். எல்லாம் நன்றாக ஆகிட்ட பிறகு அறுபடை வீடுகளுக்கு கணவன் மனைவியாக வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரக்கூடிய பழக்கத்துக்கு ஏற்படுத்திக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக எப்பேற்பட்ட தோஷமும் ஜாதகத்திலிருந்து நிவர்த்தி ஏற்படும். அதோடு அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 90வது பாடலை மட்டும் 3 முறையிலிருந்து 5 முறை ஜபம் மாதிரி டெய்லி சொல்லுங்கள். பெரிய அளவு மிராக்கிள் ஏற்படும் என்பது ஐதீகம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? சேலத்துலேருந்து பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். பேசுங்க சார். வணக்கம் சார். நமஸ்காரம். என் மகன் +2 படிக்கிறாங்க சார். பேர் கௌதம். அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம். கடக லக்னம் மகர ராசிங்க. சரி, சொல்லுங்க. அவன் இந்த வருஷம் +2 சார். நல்லா படிப்பானுங்களா மேற்கொண்டு? சரி, அதாவதுங்க அவர் நன்றாக படிக்கிறதுக்கு, அவர் நல்லாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கிற முருகர் சன்னிதானத்துக்கு போயிட்டு பசுனை கொடுங்க. பெரிய அளவு மாற்றமும் பெரிய அளவு அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுவாமிமலை முருகருக்கு வருவதாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுருங்க. 90 ரூபாயை கண்டிப்பாக நன்றாக எல்லாம் முடிந்த பிறகு 90 ரூபாயை கொண்டு போய் சுவாமிமலை முருகர் சன்னிதானத்தில் உண்டியில் போட்டு முருகருக்கு அர்ச்சனை செய்வது உத்தமமான பலனை தரும். செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக முருகருக்கு செய்வதுடன் செவ்வாய்க்கிழமை உங்கள் குழந்தை பேர் நட்சத்திரம் சொல்லி மதியம் 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது சாம்பார் சாதம் என்று சொல்லக்கூடிய காய் சாதத்தை தானம் கொடுக்க பெரிய அளவு மாற்றமும் பெரிய அளவு அனுகூலமும் ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? ஆனந்தகுமார், கோவில்பட்டி மேடம். சொல்லுங்க ஆனந்தகுமார், சொல்லுங்க. கேட்குது ஆனந்தகுமார்? சார், நான் பிறந்தது 26/11/97 சார். கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம் சார். எப்ப வேலை கிடைக்கும்ன்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. லக்னம் தெரியுமா கண்ணே? லக்னம் தெரியாது சார். என்ன டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/11/97 சார். 97, 21 வயசு ஆகுது இல்லையா? 26/12 கண்ணே? 11. சரி. சரி, அதாவது இது மட்டும் என்ன சொன்னீங்க நட்சத்திரம்? கன்னிராசி, சித்திரை நட்சத்திரம். சரி, எத்தனை மணிக்கு பிறந்திருப்பீங்க கண்ணே? பிறந்தது சரி, பரவாயில்ல, அதை பற்றி விட்டுருங்க. ஹலோ, சொல்லுங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? கோவில்பட்டி சார். சார், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக கண்ணு ஒன்றும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை பெருமாள் தாயாருடைய இருக்கக்கூடிய கோயிலுக்கு பசுனை மட்டும் கொடுத்து தரிசனம் பண்ணுங்கள். பெருமாள் தாயாருடைய கோயிலுக்கு விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய தரிசனம் வந்து வெள்ளிக்கிழமை. முடிந்தால் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் இந்த பரிகாரம் பண்ண விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். வேலையெல்லாம் நன்றாக கிடைத்த பிறகு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள் இருப்பார். அந்த கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை பொறுமையாக தரிசனம் பண்ணிவிட்டு வருகின்ற வழியில் லக்ஷ்மி இருக்கும். அந்த லக்ஷ்மியும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த மகாலட்சுமிக்கு எதிரிலே மாடியில் பார்த்தீங்கள் என்றால் சக்கரத்தாழ்வார் என்ற சன்னிதானம் இருக்கும். அந்த சக்கரத்தாழ்வார் சன்னிதானத்திலும் போய் பொறுமையாக தரிசனம் பண்ணிவிட்டு வருடம் வருவதாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பெரிய அளவு முன்னேற்றமும் நல்ல உத்தியோக பிராப்தமும் ஏற்படக்கூடிய பரிகாரம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேர் அகிலாண்டேஸ்வரிங்க. சார் லைனில் இருக்காங்க, உங்களோட கேள்விகளை சொல்லுங்கள். அகிலாண்டேஸ்வரம்மா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் இப்போ பெங்களூர்ல இருக்காங்க. எங்கள் பையன் இங்கே வேலையில் இருக்காப்புல. சரி. இப்போதான் கல்யாணம் ஆச்சுங்க. ஒரு 4 மாதம் ஆச்சுங்க. சரி. அப்போ அவருக்கு இங்கேருந்து கோயம்புத்தூர் மாத்தல் வரணும்னு கேட்குறாரு. சரி. அவன் 3 நட்சத்திரம். ஜே ராமநாதன். தனுசு ராசி. லக்னம் தெரியுமா? லக்னம் தெரியலங்க. 19/7/86 பிறந்த பையன். சனிக்கிழமைங்க. காலையில் 9:45 பிறந்தவன். சரி. அதாவது காலையில் 9:45ங்க. சரி. அதாவது உத்தியோகத்தில் ப்ராப்ளமாக இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. இடமாற்றத்தை எதிர்பார்க்குறாரு அவர். ஆமாங்க.
அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட சொல்லுங்கள், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தரிசனம் பண்ண சொல்லுங்கள், கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுங்கள், வைத்தீஸ்வரன் சன்னிதானத்தில் இருக்கிற அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். அந்த வைத்தீஸ்வரன் சன்னிதானம் முடிஞ்சவுடனே ஆலங்குடி குருஸ்தலம் என்று பிரசித்தி பெற்ற குருஸ்தலம் இருக்குது. அந்த ஆலங்குடி குருஸ்தலத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த ஆலங்குடி குருஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இடத்தில் அபிஷேக விபூதி குருக்கள் இடத்தில் வாங்கி நல்ல விபூதியுடன் கலந்து, அதே போல் வைத்தீஸ்வரன் விபூதியும் இந்த ஆலங்குடி விபூதியும் மிக்ஸ் பண்ணி டெய்லி வைத்து கொண்டு வந்தால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து மனதிற்கு ஏற்றவாறு உத்தியோக பிராப்தங்கள் கைகூடும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ மேடம், சார் லைன்ல இருக்காங்க, உங்களோட கேள்வி சொல்லுங்கப்பா. நமஸ்காரம்மா. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். திருச்சியில இருந்து கால் பண்றோம் சார். சரி. எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும். அவங்க பேர் என் சுகுமார். சரி. பிறந்தது 6/11/1979. 79, 39 வயசு ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா. ஆமா சார். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம், லக்னம் தெரியலங்க சார். சரி சொல்லுங்க. என்னன்னா ரொம்ப தொழில்ல ரொம்ப நஷ்டமா இருக்கு. எந்த தொழில் செஞ்சாலும் ஒண்ணுமே விருத்தி ஆக மாட்டேங்குது. கடன் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கோம் சார். சரி, அதாவது எல்லா லெவல்லையும் விருத்தியாகாமல் இருக்குது இல்லைங்களா? ஒண்ணுமே இல்லை. ஆமாம், கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய கேது ஸ்தலம் நோட் பண்ணிக்கோங்க. கீழ்பெரும் பள்ளம் கேது ஸ்தலத்தில் கண்டிப்பாக உங்கள் சாரை கூட்டின்னு போயிடுங்க, நீங்களும் போயிடுங்க. அங்கே இருக்கிற கீழ்பெரும் கள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த கேது ஸ்தலத்தில் அங்கே இருக்கிற எல்லா தெய்வத்திற்கும் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு கேதுவுக்கு அர்ச்சனை பண்ணி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கேதுவுக்கு அவருடைய சாருடைய நட்சத்திரத்துக்கு அபிஷேகத்துக்கு பணம் கட்டி அந்த பிரசாதம் வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிவிடுங்க. அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு நல்ல விபூதியுடன் கலந்து டெய்லி வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை உங்கள் சார் மூலியமாக கண்டிப்பாக விநாயகருக்கு அருகம்புல்லும் பசு நெய்யும் அல்லது நல்லெண்ணெயும் அடுத்தது ஒரு தேங்காயம் கொடுத்து விநாயகர் பாதத்தில் வைத்து அந்த தேங்காயை அதாவது கோயில் வாசலில் உடைக்க சொல்லுங்கள். இது வாழ்க்கை முழுவதும் உடைக்க தான் இந்த பரிகாரங்கள் நன்றாக வேலை செய்யும். அதோடு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை உடனடியாக கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா, கேட்குது சார். சார் என்னோட டேட் ஆஃப் பர்த் 14/8/1979, மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். சரி, 39 வயசு. எங்க இருக்கீங்க? சென்னை சார், நியர் டு ரெட் ஹில்ஸ். சரி, லக்னம்? ரிஷப லக்னம் சார், மேஷராசி. டைம் 11:50 PM. சரி, அதாவது ரிஷப லக்னம். சரி சொல்லுங்க. அதான் சார், மேரேஜ் எப்போன்னு கேட்கலாம் சார். என்னோட ஜாப் எல்லாமே மாறி போயிட்டு இருக்கு. ஓன் இது பண்ண கூட எல்லாமே தடங்களாயிட்டு இருக்கு. மேரேஜ் எப்போன்னு கேட்கலாம், அதுக்கான கால் பண்ணேன். சரி, மேரேஜுக்கு கண்டிப்பாக கதிராமங்கலம்னு எழுதிக்கோங்க. கும்பகோணத்திலிருந்து கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி என்ற பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது. அந்த பிரசித்தி பெற்ற கோயிலில் ஒரு செவ்வாய்க்கிழமை போயிடுங்க. அம்பாளுக்கு அதாவது 97 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுங்க. 97 உதிரி எலுமிச்சை பழத்தை குங்குமம் கொடுங்க, புஷ்பம் கொடுங்க, பசுனை கொடுங்க, அரக்கு கலர் புடவையை கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த 90 பழத்தை பக்தர்களுக்கே கொடுக்க சொல்லிவிடுங்க. 7 பழம் மட்டும் நீங்கள் வாங்கிடுங்க. அந்த 7 பழமும் குங்குமத்தையும் அம்பாளுடைய படத்தையும் வாங்கி கொண்டு வருவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் அந்த அம்பாள் இடத்தில் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒவ்வொரு வருடமும் திருமணம் முடிந்த பிறகு 3 மாதத்துக்குள் அம்மனுக்கு மனங்குளிர அபிஷேகம் செய்வதாக வேண்டுதல் செய்து கொண்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவு மாற்றமும் பெரிய அளவு அனுகூலமும் திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நிவர்த்தி ஏற்படும். 9 வாரம் வீடு பக்கத்திலே இருக்கிற அம்மன் சன்னிதானத்தில் 9 உதிரி எலுமிச்சை பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வைக்க சொல்லிடுங்க. திருப்பி பழத்தை வாங்காதீங்க. 9 வாரத்துக்கு பிறகு மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக செய்வது திருமணத்துக்கு பிறகும் ஏதேனும் தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? விழுப்புரம் மாவட்டங்க, வளவங்கூர்லேருந்து பேசுறேங்க. என் பையன் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரங்க. பாலாஜி தனுசு ராசி, மூல நட்சத்திரம், துலா லக்னம். பாலாஜி தனுசு ராசி, மூல நட்சத்திரம், துலா லக்னம். வயசுமா குழந்தைக்கு? வயசு 24ங்க. சரி சொல்லுங்க, என்ன வேணும்? அவரு வேலை பிரைவேட்டா வேலை செஞ்சாரு, விட்டு வந்துட்டாரு. இப்ப கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஈவிக்கு எழுத போறாரு. அது கிடைக்குமா என்னன்னு குழப்பத்துல இருக்கிறாரு. டேட் ஆஃப் பர்த் என்னம்மா? டேட் ஆஃப் பர்த் 4/9. 4/9/1995. சரி. ஆனா துலா லக்னம் இல்லையா அவரு? ஆமாங்க. சரி, கண்டிப்பா அவர்கிட்ட எங்க இருக்கீங்க? சென்னையிலயா? வளவனூர்
திருவள்ளூருங்க, விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரத்தில் இருக்கீங்க. சரி சரி. அவர்கிட்ட சொல்லுங்கள். ஒரு பெரிய அளவுக்கு முதலில் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சன்னிதானத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சன்னிதானத்தில் போயிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்க சொல்லுங்கள். அந்த விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு முடிந்தால் ஒரு அபிஷேகம் பண்ணி அல்லது அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு அந்த கருப்பு கலர் படத்தையும் தங்க கவச படத்தையும் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து தினமும் ஏற்ற சொல்லுங்கள். மேலும் வந்து ரெகுலராக இதனுடைய பலன் தீர்ப்பதற்கு கீழ்பெரும் பள்ளம் என்று சொல்லக்கூடிய நவகிரக ஸ்தலத்தில் இருக்கிற கேது ஸ்தலத்திற்கும் அடுத்ததாக திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ராகு ஸ்தலத்துக்கும் செல்வது உத்தமமான பலனை தரும். இது மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது வந்து இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ராகுக்கும் கேதுக்கும், அதாவது நவகிரக ஸ்தலத்தில் கீழ்பெரும் பள்ளம் திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு வருவதாக வேண்டுதல் செய்து கொண்டு தினமும் திங்கட்கிழமை அருகில் உள்ள விநாயகருக்கு விடலைக்காய் என்று சொல்லக்கூடிய சிதறக்காய் உடைக்க கண்டிப்பாக அவர் எதிர்பார்த்த அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய படிப்பில் தேர்ச்சி பெறக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். அட்டிகா கோல்ட் கம்பெனி வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து 1 மணி நேரமாக நான் கேட்ட கேள்விக்கும் நேர்கள் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். எந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.